ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு ஈரலில் அயன் சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் ஆட்டு ஈரல் எடுத்துக்கணும்னா நம்ம எவ்வளோ தான் அயன் டேப்லெட் சாப்பிட்டாலும் அதில் சேராத அயன் சத்து இந்த ஆட்டு ஈரலில் நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சரியான முறையில் இந்த ஆட்டு ஈரல் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு சின்னதாக பட்டை எடுத்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர நேரத்துலேயே இப்போ 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டெப்பாக நம்ம இது ஒரு பொருளாக சேர்த்துக்கணும். இதில் 15லேருந்து 20 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கட்டும். இது நல்லா கலர் மாறி நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஈரலை இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட போகிறோம். கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக இது போல் கொஞ்சம் கலர் மாதிரி வருதுல, மாறினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஈரல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் பார்த்து கூட குறைய சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்போ தான் இது நமக்கு தீயாமல் இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா ஆவி பறக்க வருதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போல் எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே மீதி நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். ஈரலுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஈரல் வெந்து வரும்போது இந்த தக்காளி சாறு அது இல்லாமல் இந்த தண்ணி சேர்த்து எல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா கலந்து வருது பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஈரப்பதம் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். நடுவில் வேணும்னா அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா இந்த ஈரல் நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஈரல் நல்லா வெந்து வந்தாலும் இதில் இருக்கிற ஈரப்பதம் இன்னும் குறையல. இது நல்லா எந்த அளவுக்கு நல்லா சுண்டி சுண்டி நல்லா வெந்து வருதோ இந்த ஈரலோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈரல் சரியாக வேகலைன்னா பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாப்பிட பிடிக்காது. அதனால் நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் தாராளமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு இருந்தால் அதை நல்லா சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த காரத்தன்மை அதில் நல்லா ஏறும். இதை நல்லா மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதில் தாராளமாக கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே பொறுமையாக வேக வைக்கலாம்.
நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது நல்லா சுண்டி வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். செமி கிரேவியா தேவைப்படுதுன்னா, இந்த ஸ்டேஜில ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இல்லன்னா, இன்னும் நல்லா செவந்து வரணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல நல்லா ட்ரை ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நான் இன்னைக்கு நல்லா ட்ரையா தான் இந்த ஈரல் செஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா செவந்து, நல்லா டேஸ்டியா நமக்கு ஈரல் ரெடியா இருக்கு பாருங்க. இது ரொம்ப சுலபமான ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிய இது போல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.